நிதிநிலை பிரச்சனை, கஜானா காலியா இருக்கு, திமுக எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டாங்க, ஊழல் இப்படின்னு சொல்லி ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கை. இவங்கள்ட்ட வந்து கால்குலேட்டர் இல்லையான்னு தெரியல, கூட்டல் கழித்தல் தெரியலையான்னு தெரியல, அவங்க எந்த கணக்கும் போட்டு பார்க்காம வாய்க்கு வந்ததை வாக்குறுதியை அள்ளி விட்டு இப்ப மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இந்த நிதிநிலை அறிக்கை. விஜய் சொல்லியிருக்கின்ற வாக்குறுதிகள் அத்தனையும் நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி வரை தேவைப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு 1,38,000 கடன் சுமை இருக்கிறது, 13 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்றாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 லட்சம் கோடி இருந்தது, இன்னைக்கு அது 40 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் டபுள் ஆயிருக்குது, 40 லட்சம் கோடி இருக்குது. இதை இவர்கள் சொல்லாம வெறுமனே வந்து 10 லட்சம் 13 லட்சம் கோடி கடன் சொல்றாங்க. டாஸ்மாக் ஆயத்தீர்வை அமைச்சருக்கு சவால் விடுறாங்க, எங்களுக்கு சம்பளம் 11,000 ரூபாய், நீங்க ஒரு மாசம் 11,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு குடும்பம் நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10 ரூபாய் எதுக்கு வாங்குறோம் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. நிதிநிலை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கும் வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே தங்கம் தென்னரசு கடைசியாக இடைக்கால பட்ஜெட்னு அறிவிச்சார் இல்லையா, அந்த இடைக்கால பட்ஜெட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இவர் சொல்லியிருக்காரு. புதிதாக எதையும் கண்டுபிடிச்சு சொல்லல. ஜெயலலிதா, கலைஞர் அவங்க காலத்துல இருந்தே அரசு போக்குவரத்து கழகங்களும் மின்சார வாரியமும் நட்டத்துல தான் நடந்துச்சு. அதனால அது இப்ப இவங்க புதுசா தாவேக அதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஸ்டாலினோ அவங்களோ முடிவு பண்ணிட்டு வந்து ஏதோ ஒரு பேங்க்ல வந்து கடன் அப்படிலாம் வாங்க முடியாது. ஒன்றிய அரசனுடைய அனுமதி வேணும்னு ரிசர்வ் பேங்க் வந்து அது ஓகே சொல்லி தான் நீங்க இந்த கடனை வாங்க முடியும். அப்ப நம்ம அனுமதிக்கப்பட்ட அளவில் தான் இந்த கடனை வாங்கியிருக்கிறோம். நிதித்துறை செயலாளர் இருக்காருல்ல, அவர் இதை சொல்றாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, கடன் யாரும் இஷ்டம் போல வாங்கிட முடியாது, ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கியுடைய அனுமதியோட தான் வாங்க முடியும், நம்ம அனுமதிக்கப்பட்ட அளவில் தான் இந்த கடன் இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை விட அதிகமான வாக்குறுதிகளை விஜய் அள்ளி வீசுகிறார். எதற்காக? ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக. 2000 ரூபாய் உரிமை தொகை திமுக அதிமுக சொல்றாங்களா, போடு 2500. எடப்பாடி 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்றாரா, 6 சிலிண்டர். அன்னபூர்ணா சூப்பர் 6 6 சிலிண்டர். இப்ப நீங்க திமுக அரசு கடன் வாங்கினது 5 லட்சம்ன்றீங்க, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிக்கே 10 லட்சம் கோடி வருதுன்னு சொன்னா அப்ப நீங்க கடன் வாங்குறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, கணக்கு போட்டு பார்த்தா நீங்க கடன் வாங்க வேண்டியது 20 லட்சம் கோடி வந்துடும். இப்ப இந்த வெள்ளை அறிக்கை விட்டது மூலமா முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அம்பலப்படுத்திட்டாரா? கவர்மெண்டினுடைய நிதியை வந்து யாரும் ஏமாத்தி சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு போயிட முடியாது. ஸ்டாலின் ஏதோ 2 லட்சம் பாக்கெட்ல போட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு அரசு பத்தியும் தெரியல, அரசு எப்படி இயங்குது அப்படின்றத பத்தியும் தெரியல. தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, 2500 கோடி கொடுத்தீங்கன்னாலே அதுக்கு வருஷத்துக்கு 40,000 50,000 கோடி தேவைப்படும். எங்க இருந்து போவீங்க பணத்துக்கு? அந்த ஒரு திட்டத்துக்கே அவ்வளவு வருது அப்படின்னு சொன்னா அப்ப நான் சொன்ன மாதிரி அதிகபட்சம் 2 லட்சம் கோடி தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி. எங்க போய் நீங்க வாங்கினாலும் கடன் வாங்கினாலும் இது சாத்தியமே இல்லை, கடன் வாங்கவும் முடியாது. நான் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, அல்ல காலந்தாழ்ந்து நிறைவேற்றுறேன், அல்லது இப்ப பயனாளிகளை குறைச்சிடலாம்ல. இப்ப 1000 ரூபாய் உரிமை தொகை 1,31 லட்சம் பேருக்கு போகுது, அது 50 லட்சமா குறைச்சிட்டீங்கன்னா கடன் வாங்கினது திரும்ப ஒன்றிய அரசு அனுமதித்த அந்த ஜிடிபி ரேஷியோ படிதான் பார்க்கணுமே தவிர நம்பரா பார்க்கறது தப்பு. இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஏற்கனவே திமுக அரசு 2021 பதவியேற்ற போது வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ ஏன் வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கோவிட் பெருந்தொற்று காரணமாக கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் ஒரு பெரும் நெருக்கடியில் நம்ம இந்தியா முழுவதுமே இருந்தது, தமிழ்நாடும் இருந்துச்சு. அப்போ அதனால் வந்து எல்லா மனிதவள குறியீடுகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும் பின்தங்கி இருந்தது, உற்பத்தி முடங்கி போச்சு. அதனால் அதை வெளியிட்டாங்க. அதன் பிறகு திமுக தான் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க, ஆல்மோஸ்ட் நிறைவேற்றிட்டாங்க. இந்த காலை உணவு திட்டம் போன்ற அறிவிக்காத தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றியிருக்காங்க. இப்ப தாவேக அரசு இந்த நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? முக்கியமான காரணம், அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்ப நிதிநிலை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கும் வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே தங்கம் தென்னரசு கடைசியாக இடைக்கால பட்ஜெட்னு அறிவிச்சார் இல்லையா, அந்த இடைக்கால பட்ஜெட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இவர் சொல்லியிருக்காரு. இவர் புதிதாக எதையும் கண்டுபிடிச்சு சொல்லல, ஒரு நம்பரை வைத்து பயன்படுத்துவது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு 1,38,000 கடன் சுமை இருக்கிறது, ஏதோ இப்போ மக்கள்லாம் நம்ம சொந்த காசுல இருந்து இந்த கடனை அடைப்பது போல இப்படி ஒரு கான்டெக்ஸ்ட், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போய் அதை விளக்குறது இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம்.
அடுத்தது 13 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் அதிமுக பதவி முடியும் போது 5 லட்சம் கோடி இருந்தது. அதன் பிறகு 5 ஆண்டுகளில் திமுக அரசு 5 லட்சம் கோடி வாங்கி 10 லட்சம் கோடி ஆயிருக்கு. இந்த 3 லட்சம் கோடி என்பது பொதுத்துறைகளின் கடன். பொதுத்துறைகளின் கடன் அப்படின்னு சொன்னால் தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகம், மின்சார வாரியம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு நம்ம வந்து சப்சிடி கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோம். அதில் பல நலத்திட்டங்கள் இருக்கு. அது ரெண்டாவது, அது வந்து இப்போ நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. ரொம்ப காலமாக ஜெயலலிதா, கலைஞர் அவங்க காலத்திலிருந்தே அரசு போக்குவரத்து கழகங்களும் மின்சார வாரியமும் நட்டத்தில் தான் நடந்துச்சு. அதனால அது இப்போ இவங்க புதுசாக தாவேக அதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தங்கம் தென்னரசு அறிக்கையில் பொதுத்துறை கடன் வந்து தனியாக காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது நீண்ட காலமாக இருக்கிறது, இப்போ வாங்கினதுன்னு இல்லை. இந்த கடன் மாநிலத்துக்காக வாங்கின கடன் என்பது அது தனி, அதுதான் கடன் வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால இதை சேர்த்து நம்பர்ஸ்ல பயமுறுத்துறாங்க. அடுத்ததாக இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு எதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப தமிழக அரசினுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஸ்டேட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 லட்சம் கோடி இருந்தது. இன்னைக்கு அது 40 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. அப்படியே டபுள் ஆயிருக்குது. நம்மளுடைய பொருளாதாரம் உற்பத்தியும் டபுள் ஆயிருக்குது. இதே சொல்லணும்ல, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் டபுள் ஆயிருக்குது, 40 லட்சம் கோடி இருக்குது. இதை இவர்கள் சொல்லாம வெறுமனே வந்து 10 லட்சம் 13 லட்சம் கோடி கடன் சொல்றாங்க. அடுத்ததாக ஒன்றிய அரசு, ரிசர்வ் பேங்க் எல்லாம் வந்து எவ்வளவு கடன் வாங்கலான்னு ஒரு வரம்பு வச்சிருக்கிறாங்க. உங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 28% வரைக்கும் நீங்க கடன் வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? அந்த 28% தாண்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது இப்ப தமிழ்நாட்டினுடைய கடன் வரம்பு என்பது நம்மளுடைய ஜிடிபியில 28% தான் இருக்கு. அதை தாண்டி நம்ம வந்து கடன் வாங்கல. நீங்க நினைச்சாலும் வாங்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க ஸ்டாலினோ அவங்களோ முடிவு பண்ணிட்டு வந்து ஏதோ ஒரு பேங்க்ல வந்து கடன் அப்படிலாம் வாங்க முடியாது. ஒன்றிய அரசனுடைய அனுமதி வேணும்னு ரிசர்வ் பேங்க் வந்து அது ஓகே சொல்லி தான் நீங்க இந்த கடனை வாங்க முடியும். அப்ப நம்ம அனுமதிக்கப்பட்ட அளவில் தான் இந்த கடனை வாங்கியிருக்கிறோம். ரெண்டாவது, கடன் வாங்குவது என்பது எல்லா அரசுகளும் செய்யுது. இப்ப ஒன்றிய அரசும் கடன் வாங்கியிருக்குது, மோடி அரசும் கணிசமாக கடன் வாங்கியிருக்குது. இப்ப அமெரிக்கா எடுத்துக்கங்க, அமெரிக்கா வல்லரசு அப்படின்லாம் வந்து சொல்றோம், சூப்பர் பவர்னு. அமெரிக்கா உலகத்திலே அதிக கடன் வாங்கின நாடு எதுன்னா அமெரிக்காவை சொல்ல முடியும். அப்ப இந்த கடனை எதற்காக வாங்கியிருக்கிறோம்? நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. அப்ப அந்த வளர்ந்த பொருளாதாரத்தை தொடர்ந்து வளர்ச்சியில் ஈடுபடுத்துவதற்காக இதை வாங்கியிருக்கிறோம். அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த இது அப்ப 28%. இதான் நேத்து நிதித்துறை செயலாளர் இருக்காருல்ல, அவர் இதை சொல்றாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? கடன் யாரும் இஷ்டம் போல வாங்கிட முடியாது, ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கியுடைய அனுமதியோட தான் வாங்க முடியும், நம்ம அனுமதிக்கப்பட்ட அளவில் தான் இந்த கடன் இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சொன்னதை நீங்க ஏன் இந்த புக்ல நீங்க ஏன் கொண்டு வரல? இது ஒன்று. அடுத்தது, இவங்க கம்பேர் பண்றது குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்றாங்க. எதுக்கு கம்பேர் பண்றாங்க? வருவாய் பற்றாக்குறை, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்றாங்க. ஆனால் எதில் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஹியூமன் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மனிதவள குறியீடு. அந்த மனிதவள குறியீடுல குஜராத் எங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. அதாவது வந்து இங்கே வந்து கல்வி லிட்ரஸியா இருக்கட்டும், பெண் கல்வியா இருக்கட்டும், உயர்கல்விக்கு போறவங்களுடைய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவா இருக்கட்டும், இதுல எல்லாம் நம்ம வந்து முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். சில இதுல நம்ம கேரளாவுக்கு அடுத்தபடியாக இருப்போம், 2 இருப்போம். சில இதுல நம்ம 1 இருப்போம். குஜராத் எல்லாம் பின்தங்கி இருக்கு. குஜராத்தினுடைய பொருளாதாரம் வந்து பெருசா இருக்கலாம். காரணம் வந்து அங்கே அதானி, அம்பானி போன்ற முதலாளிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், தொழிற்சாலைகள் அங்கே இருக்கே தவிர, அங்கே மக்களிடையே ஏற்றத்தாழ்வு அதிகம். மகாராஷ்டிரால ஏற்றத்தாழ்வு அதிகம். அப்படி இருக்கும்போது குஜராத்ல வந்து இருக்கிற மருத்துவர்களை விட இங்க மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகம். குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களை விட இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை கட்டமைப்பு என்பது மிகவும் முன்னேறிய ஒரு கட்டமைப்பு. குஜராத்ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கூட கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப இதையெல்லாம் நம்ம தொகுத்து பார்க்கணும் இல்லையா?
அப்போ உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பின்தங்கி இருக்கு. ம் இப்போ 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா அதில் இறந்து போகிற ரேஷியோ இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடு குறைவு. ம் குஜராத் உத்தரப்பிரதேசம்லாம் வந்து அதிகம். ம் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்து சத்தான உணவு சாப்பிட்டு அவங்களுடைய உயரம் அல்லது எடை இதெல்லாம் பார்க்கும்போது அது சராசரியோட அதிகமாக இருக்கு. குஜராத்தில் நியூட்ரிஷன் பிரச்சனை இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அப்போ நீங்கள் மற்ற மாநிலங்களை நீங்கள் பொருளாதார நம்பரோட பார்க்குறீங்களே தவிர அங்கே ரத்தமும் சதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணாதான் அந்த கம்பேரிசன் வந்து முழுமையடையும். மாறாக வந்து பொருளாதாரத்தை மட்டும் நீங்க வைத்து பண்ணீங்கன்னா அது தப்பாகத்தான் முடியும் சார். அதே மாதிரி அவர் சொல்றாரு, இந்த 1000 மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக வேற ஏதோ ஆக்கப்பூர்வமா பண்ணிருக்கலாம், ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்கலாம், இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கட்டுற வட்டி வந்து அதிகமா இருக்கு, மூலதன செலவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம மூலதன செலவு கம்மியா இருந்தா சென்னையில் இவ்வளோ பிரம்மாண்டமான மெட்ரோ ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குமா? இது வந்து ஒன்றிய அரசும் முதலீடு செய்கிறது, மாநில அரசும் முதலீடு செய்கிறது. அப்போ இது செய்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பாலங்கள் மற்ற கட்டமைப்புகள் இதெல்லாம் செஞ்சுருக்கோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சாலை போடுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் நம்ம ஒன்றும் குறை வைக்கல. இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் வந்து இந்த மழைநீர் வடிகால் அந்த வேலை இருக்கு இல்லையா, அது மேசிவா நடந்திருக்கு. அது மேசிவா நடந்ததுனாலதான் இங்க மழை வெள்ளம்லாம் வரும்போது வந்து சென்ற முறை வந்து பல பகுதிகள் வந்து பாதிக்கப்படலை. அந்த பாதிப்பு பகுதிகள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். மூலதன செலவுகள் என்பது வெறும் சாலை கட்டிடம் கட்டுவது இது மட்டும்தான் மூலதன செலவா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. இப்ப காலை உணவு திட்டம் என்பது திமுக அரசுல வாக்குறுதி கொடுக்காம கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் அதை பயன்பட்டு இருந்தாங்க. இப்ப இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன் அது ஒரு மூலதன செலவுக்கு இணையான ஒரு செலவுன்னு பாத்தீங்கன்னா, இங்கே அந்த காலையில உணவு தயாரித்து விட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து அதிகம். அவங்களுடைய சுமையை வந்து இது குறைக்குது. அதனால பல பிள்ளைகள் காலையில வந்து உணவு இல்லாம தான் ஸ்கூலுக்கு வந்து வரும். பிரேயர்ல சில பிள்ளைகள் வந்து மயங்கி விழும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்ப இதை வந்து ஆய்வு பண்ணி தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப வேலைக்கு போற பெண்களினுடைய பணிச்சுமையை இது குறைக்குது. அவங்க வந்து வேலைக்கு போயிடலாம். இங்க காலை உணவு மதிய உணவும் ஸ்கூல்ல போட்டுருவாங்க. அப்ப வேலைக்கு போறதுனால அந்த வகையில அவங்களுடைய வேலை எளிதா நடக்குது. அதுல நீங்க ஸ்கோர் பண்றீங்க. குழந்தைகளும் இங்க வந்து சாப்பிட்டு அதுல பிரச்சனை இல்லாம ஆக்குறாங்க. அப்ப இது மாதிரி பார்க்கணும் இல்ல. இப்ப கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறோம். இந்த லேப்டாப் கொடுக்கறத வெறுமனே இலவசம்னு பாப்பீங்களா, இல்ல ஒரு சமுதாயம் ஆரோக்கியமான முறையில் வளருவதற்காக கொடுக்கப்பட்டதா அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா? அதே போல வந்து விடியல் பயணம் வந்து நீங்க எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இந்தியாவிலேயே வேலைக்கு போகின்ற பெண்கள்ல 43% தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்பனா அது எவ்வளவு பெரிய நம்பரு. அப்ப இவ்வளவு பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படிங்கும்போது இந்த மொபைலிட்டியை வந்து இந்த விடியல் பயணம் அதிகரித்திருக்கிறது. நீங்க வீட்டில இருந்து கட்டணம் இல்லாம தொழிற்சாலைக்கோ அலுவலகத்துக்கோ அல்லது படிக்கிற ஸ்கூலுக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ போறதுக்கு இது கண்டிப்பாக உதவி செஞ்சிருக்கு. அப்ப தமிழ்நாடு முழுக்க நகர பேருந்துகள்ல இந்த விடியல் பயணம் என்பது பெண்களுடைய போக்குவரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. அவங்க வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்து வேலைக்கு போகிறத செஞ்சிருக்குது. ஒரு ஆய்வின்படி மாதம் கிட்டத்தட்ட 800 இருந்து 1000 ரூபாய் அவங்க மிச்சம் பண்றாங்க இந்த விடியல் பயணத்தின் மூலமாக. அப்ப இது எவ்வளவு முக்கியமானது. அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு மூலதன செலவுக்கு இணையான செலவா பார்க்கணும். வெறுமனே கட்டடம் ரோடை மட்டும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டது மூலமா தமிழக முதல்வர் வந்து இப்ப நம்ம கிட்ட நிதி இல்லை, அதனால அவர் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் பண்ண மாட்டேன், அவர் இதுலேருந்து ஒரு தப்பித்து கொள்றதுக்காக சொல்றாரு அப்படின்ற கருத்து சமூக வலைத்தளங்கள்ல போது. இது வரைக்கும் ஒண்ணுதான் பண்ணியிருக்காரு, அந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படை அது மட்டும் தான் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் வேற எந்த வாக்குறுதிகளும் சொல்லல. இப்ப என்கிட்ட காசு இல்லை அதனால லேட் ஆகுன்றதா இது மூலமா சிம்பாலிக்கா சொல்றாரா? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு கூட்டல் கழித்தல் கால்குலேட்டர் எல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா, கூட்டல் கழித்தல் தெரியுமா தெரியாதா? ஏற்கனவே தங்கம் தென்னரசு இடைக்கால அறிக்கையில இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுடைய நிதி நிலவரம் என்ன, வரவு செலவு என்ன, ₹1 வாங்கினா எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு கடன் கட்டுறோம், வட்டி கட்டுறோம், எல்லாமே சொல்லியாச்சு. நிரந்தர செலவு என்ன, இந்த ஊதியம் பென்ஷன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸ்ல சொல்லியாச்சு.
அப்ப அதையெல்லாம் ஆய்வு பண்ணி தானே உங்க வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கணும். ம் அப்ப தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும் என்பதற்காக ம் அதிமுக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை விட ம் அதிகமான வாக்குறுதிகளை விஜய் அள்ளி வீசுகிறார். ம் எதற்காக? ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக. ம் 2000 ரூபாய் உரிமை தொகை திமுக அதிமுக சொல்றாங்களா? போடு 2500. ம் எடப்பாடி 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்றாரா? 6 சிலிண்டர். அன்னபூர்ணா சூப்பர் 6 6 சிலிண்டர். அடுத்தது வந்து தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து திமுக அரசு 1000 ரூபா கொடுக்குது. இப்போ இவர் விஜய் என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அரசு பள்ளியில் படிக்கிற பெற்றோர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஆண்டுக்கு 15000 ரூபா 15000 ரூபா வந்து கொடுத்துருவோம். டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா 4000 ரூபா மாதம் உதவித்தொகை 2 வருஷம். டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா 2500 ரூபாய் இது சொல்றாரு. அடுத்தது திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு வந்து 1 பவுன் தாலிக்கு நகை கொடுத்துருவாங்க, ஒரு பட்டுச்சேலை, நல்ல காஸ்ட்லியான பட்டுச்சேலை. நான் அப்ப கேட்கறேன், இது வந்து மூலதன செலவா, இது வெட்டி செலவா? ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகிறத நம்ம ஊக்குவிக்கணுமா, அவங்க கல்லூரிக்கு போய் படிச்சு வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேறுவதை ஊக்குவிக்கணுமா? அப்ப நீங்க இந்த தங்கம் கொடுக்குறீங்க, பட்டுச்சேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அது கல்யாணம் பண்ற போக்கத்தானே அதிகப்படுத்தும், படிக்கிற ட்ரெண்ட் அதிகப்படுத்தாது இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்றது, தன்னுடைய ரசிகர் வட்டத்துக்கு வந்து ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம், அது பொருத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது தாய்மாமன் சீர். தாய்மாமன் சீர் வந்து குழந்தைக்கு மோதிரம் கொடுக்குறாங்க, அந்த வெல்கம் கிஃப்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா? அடுத்தது விவசாயிகளுக்கு முழு கடனும் தள்ளுபடி. இப்ப அப்படி தள்ளுபடி பண்ணல, இப்ப அவங்க வந்து குறைச்சிருக்கிறாங்க அந்த தள்ளுபடியை. அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னது போல பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய முடியல. சிங்கப்பெண் கூட இன்னும் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கல, ஏற்கனவே இருக்கிற பெண் போலீஸுக்கு யூனிஃபார்ம் மாத்திட்டு தான் பண்ணிருக்கிறாங்க. ஆமா, அதுவும் அது இருந்துமே கூட தமிழ்நாட்டில் இந்த 30 நாட்கள்ல வந்து 100 தாண்டிருச்சு. பாலியல் வன்முறைகள் 100 தாண்டிருச்சு, கொலைகள் 50 தாண்டிருச்சு. இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, விஜய் சொல்லி இருக்கின்ற வாக்குறுதிகள் அத்தனையும் நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி வரை தேவைப்படும். இன்கமே ஒன்னும் பத்தாம இருக்கு. ஆமா, ஏன் 1 லட்சம் கோடின்னு சொல்றேன்னா அது வந்து மினிமம். இப்ப உதாரணத்துக்கு மின்சாரத்துல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதுல என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு? 500 யூனிட் வரைக்கும். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில சொல்லல. அதனால மினிமம் மேக்சிமம் வச்சுக்கிட்டீங்கன்னா 1 லட்சம் கோடியில இருந்து 2 லட்சம் கோடி வரும். நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு வருஷ பட்ஜெட் என்பதே வந்து 4-5 லட்சம் தான். இப்ப 5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக ஒதுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும்? அதனால எப்படி பாத்தீங்கன்னாலும் விஜயோட தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது. அதுக்கு இத்தனை லட்சம் கோடி வேணும். இப்ப 2 லட்சம் வச்சுக்கிட்டா 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 10 லட்சம் கோடி வருது. இப்ப நீங்க திமுக அரசு கடன் வாங்கினது 5 லட்சம்ன்றீங்க, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிக்கே 10 லட்சம் கோடி வருதுன்னு சொன்னா அப்ப நீங்க கடன் வாங்குறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, கணக்கு போட்டு பார்த்தா நீங்க கடன் வாங்க வேண்டியது 20 லட்சம் கோடி வந்துடும். அப்ப அது சாத்தியமே இல்லை, ஒன்றிய அரசு உங்களை அனுமதிக்காது. அந்த 28% வரம்பை வந்து நீங்க தாண்டிடுவீங்க. அப்ப அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது வெளியிட்டதன் மூலமா என்ன சொல்ல வராங்க? இது மூலமா விஜய் போடும் ஒரு கணக்கு என்ன சார்? இது மூலமா தமிழக முதல்வரோட கணக்கு என்னன்னா, அடுத்த மக்கள் சந்திப்புல பாருங்க, நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டோம், எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அதாவது தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை, டாஸ்மாக், பத்திரப்பதிவுத்துறை, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து லீக்கேஜ் இருக்கு. லீக்கேஜ்ன்றதை எதை மீன் பண்றாங்கன்னா ஊழல். இந்த ஊழல் வந்து இதெல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டோம்னா 1 லட்சம் கோடி நம்ம திரட்டிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த லீக்கேஜ்னு இவர்கள் சொல்லுவது என்ன? அதுவும் வந்து எந்த தரவுகளோ ஆதாரமோ இல்லாம சொல்றாங்க. அதான் சார், நேற்று பிரஸ் மீட்லயே சொல்றாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு ஊழல்னாலதான் காரணம்னு சொல்றாரு. அது இல்லாம சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து அது 2021 வரைக்குமே 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்திருக்கு. திமுக ஆட்சியில் தான் அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. இந்த குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஆமா, இப்ப திமுக ஆட்சியில தானே உங்களுடைய பொருளாதாரம் ஜிடிபி வந்து டபுள் டிஜிட் வந்திருக்கு. சுதந்திரம் வாங்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்ன? அது அகல பாதாளத்தில் இருந்துச்சு. இப்ப எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது சிங்கிள் டிஜிட்ல தான் இருந்தோம். இப்ப நம்ம டபுள் டிஜிட்டை தாண்டிட்டோம். 11%, 12% சொல்லி நம்மளுடைய
மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்துருச்சு. 20 லட்சம் கோடியா இருந்த பொருளாதாரம் 40 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கிறது. அப்ப பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறத நீங்க பார்க்கணுமா? சுதந்திரம் வாங்கும்போது அப்படி பார்த்தா அப்ப மோடி அரசு கூட நேரு காலத்துல சுதந்திரம் வாங்கும்போது வாங்கின கடனை விட இன்னைக்கு வாங்கி இருக்கிற கடன் என்பது கற்பனையே பண்ண முடியாத கடன். அப்ப அதையும் ஒப்பிட முடியுமா? அப்ப இப்ப என்ன சமூகம் முன்னேறி இருக்கு, என்ன பொருளாதாரம் இருக்கு, அதை ஒப்பிட்டு பார்க்கணும்ல. அதை ஒப்பிட்டு பார்க்காம அடிச்சு விடுறாங்க. இப்ப இந்த லீக்கேஜ் எடுத்துக்கங்க. இப்ப டாஸ்மாக்ல கரூர்ல போய் அந்த 41 பேர் மக்களை சாக கொடுத்துட்டு விஜய் என்ன பாடுறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்றாரு. இப்ப 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப அதற்காக சில டாஸ்மாக் ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப டாஸ்மாக் ஊழியர்கள் இதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டாஸ்மாக் ஆயத்தீர்வை அமைச்சருக்கு சவால் விடுறாங்க. எங்களுக்கு சம்பளம் 11,000 ரூபாய், நீங்க ஒரு மாசம் 11,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு குடும்பம் நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10 ரூபாய் எதுக்கு வாங்குறோம் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் நிர்வாகத்துல இருந்து ஒரு கடைக்கு வாடகைன்னா அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. அதை தாண்டி வாடகை கொடுக்க முடியாது. அப்ப கூட வாடகை கொடுக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அடுத்தது இந்த ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு குடோன் வேணும். குடோன் வச்சுக்கிறதுக்கு அவங்க ரூல்ஸ்ல ரெகுலேஷன்ல இல்ல, அதுக்கு தனி வாடகை. அதுல இப்ப உடைஞ்சு போனது இதுன்னா அதுவும் அந்த பணியாளர்கள் தான் அதை சரி செய்யணும். அப்புறம் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. சம்பளம் குறைவு. அடுத்தது காலி பாட்டில்கள் எல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க. காலி பாட்டில்கள் வாங்கி விற்கிறது அப்படின்னா அதை வாங்கி போடுறதுக்கு ஒரு குடோன் வேணும். அடுத்தது எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது சுமை தூக்கும் தொழிலாளிகள் வேணும். இந்த அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்படி டாஸ்மாக்ல மறைமுக செலவினங்கள்னு ஏராளம் இருக்கிறது. அதுக்காகத்தான் நாங்க 10 ரூபா வாங்குறோம் இல்ல 20 ரூபா வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜய் அரசு நேர்மையா செயல்படுறதா இருந்தா அந்த செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டா இது வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. அடுத்து அவங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு விலைவாசி விற்கும் போது 16,000 ரூபாய் சம்பளம் என்பது எப்படி கட்டுப்படி ஆகும் இல்லையா? அடுத்து மின்சாரத்துக்கு வாங்க. மின்சாரத்துல என்ன லீக்கேஜ் இருக்கு? மின்சாரத்துல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது ஜெயலலிதா கலைஞர் காலத்துல இருந்தே நம்ம விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். விசைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓரளவு கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் ஜெயலலிதா காலத்துல தான் இந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது வந்துச்சு. அப்ப இப்ப கொடுத்துட்டு இருக்கிற அளவுனால அதனுடைய கடன் தொகை அதிகமா போகுது. அப்ப இதுல ஊழல் என்பது என்ன லீக்கேஜ் ஆகுது? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நீங்க புதுசா மின்சாரம் ஈபில கனெக்ஷனுக்கு போறீங்க. கனெக்ஷன் போகும்போது நீங்க லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சம் ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த 5,000 ரூபாய் கொடுத்தாதான் உங்களுக்கு இங்க மீட்டரு பொருத்துவாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 5,000 நீங்க கொடுக்கறது ஊழல். அந்த சிஸ்டம் தப்பா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மின்வாரிய அதிகாரிகள் கரெக்டா இருக்கிறாங்க. இந்த காசு அவங்களுக்கு போய் சேருது. இப்ப இந்த காசை தாவேகா தடுத்து நிறுத்தி விட்டால் அது கவர்மெண்ட்டுக்கு வருமா? இல்ல, அவங்களுக்கு தான் வராது. மக்களுக்கு லாபம், கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? அப்ப இவர்கள் சொல்ற லீக்கேஜுக்கு என்ன அடிப்படை இருக்கு? நான் சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுது. அப்ப இந்த லீக்கேஜ் என்பது இங்க இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகள், அதையெல்லாம் சரி செய்யணும். இப்ப டாஸ்மாக்ல கடுமையா மாட்டிக்கிட்டாங்க. தினசரி டாஸ்மாக் ஊழியர்கள் போராடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. அடுத்து பத்திரப்பதிவு துறையில மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை கணக்கு பண்ணி நீங்க பதிவு பண்ணுங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகம் வரும். இது ஒரு நல்ல ஆலோசனை தான். அப்ப இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மக்களே எதிர்ப்பாங்க. இப்ப மக்கள் பத்திரப்பதிவு மார்க்கெட் விலைக்கு வச்சா நீங்க அதிகம் கட்டணும் இல்லையா? அதிகம் கட்டணுன்றதுனாலதான் கம்மி வச்சுட்டு அது மக்களுக்கு உதவி செய்யறதுனால மக்கள் அதை ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப மார்க்கெட் விலைக்கு தான் பத்திரப்பதிவு பண்றோம்னா மக்கள் அதை எதிர்ப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்கணும். பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைத்தால்தான் உண்மையான மார்க்கெட் விலையில அதை நீங்க செய்வதற்கு மக்கள் முன் வருவாங்க. இல்லைன்னா மக்கள்கிட்டையும் அது பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கும். அப்ப இந்த லீக்கேஜுக்கான அடிப்படை என்ன? இப்படிதான் இருக்கு. இப்ப இந்த வெள்ளை அறிக்கை விட்டது மூலமா முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அம்பலப்படுத்திட்டாரா, இல்ல விஜய் அவர்கள் அடுத்து பண்ண போற விஷயங்களுக்கு இப்பயே ஒரு அடிக்கல் போடுறாரா? இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல அவர் நிறைய பேர் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் அம்பலப்படுத்திட்டாரு, ஒரு 2.5 லட்சம் கோடி கணக்கிலே காட்டல, அவர் வெளியவே சொல்லல, 10 சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு 13 இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது மூலமா என்ன எடுத்துக்கலாம் சார்? ஸ்டாலின் அவர்கள் அம்பலப்பட்டாங்க. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணுங்க, கவர்மெண்டினுடைய நிதியை யாரும் ஏமாத்தி சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு போயிட முடியாது. இங்க ஒரு திட்டத்துக்கு அலோகேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொன்றும் அக்கௌண்டபிள் மணியா தான் அது வரும். ஒவ்வொரு வருடமும் சிஏஜின்னு சொல்லக்கூடிய மத்திய
அந்த கணக்கு தணிக்கை அதிகாரி இருக்கார் இல்லையா, ம் அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆடிட் பண்ணும். ம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆடிட் பண்ணுவாங்க, யூனியன் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ம் பண்ணிட்டு இந்த வருடம் தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களுக்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ம் அது முறையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா, ம். இல்லை செலவழிக்கப்படலையா, ம் மின்சார வாரியத்துக்கு இவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, அவங்க டிரான்ஸ்ஃபார்மர்கள் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, ம் அது கரெக்டாக தான் வாங்கியிருக்காங்களா, இப்படி ஆடிட் பண்ணுவாங்க. ம் இது ஸ்டாலின் ஏதோ 2.5 லட்சம் பாக்கெட்ல போட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு அரசு பத்தியும் தெரியல, ம் அரசு எப்படி இயங்குது அப்படின்றதை பத்தியும் தெரியல. ம் அப்ப விஜய் வந்து நீங்க கேட்டதுல 2வது பாயிண்ட் தான், ம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. ம் யோசிச்சு பாருங்க, 2500 கோடி கொடுத்தீங்கன்னாலே அதுக்கு வருஷத்துக்கு 40,000 50,000 கோடி தேவைப்படும். ம் எங்க இருந்து போவீங்க பணத்துக்கு? ம் அந்த ஒரு திட்டத்துக்கே அவ்வளவு வருது அப்படின்னு சொன்னா, அப்ப நான் சொன்ன மாதிரி அதிகபட்சம் 2 லட்சம் கோடி தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கு. ம் 5 வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி. எங்க போய் நீங்க வாங்கினாலும் கடன் வாங்கினாலும் இது சாத்தியமே இல்லை, கடன் வாங்கவும் முடியாது. ம் அதனால தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ம் இதை வந்து மேலோட்டமா ஒரு விஷயத்தை பாஸ் பண்றாரு. ம் நான் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, ம் அல்ல காலந்தாழ்ந்து நிறைவேற்றுறேன், அல்லது இப்ப பயனாளிகளை குறைச்சிடலாம்ல. ம் இப்ப 1000 ரூபாய் உரிமை தொகை 1,31,00,000 பேருக்கு போகுது, ம் அது 50 லட்சமா குறைச்சிட்டீங்கன்னா, இப்ப மின்சாரத்தில் அப்படித்தானே பண்ணியிருக்காரு. ஆமாமா எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்ப 500 யூனிட் யூஸ் பண்றவங்க தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லலாம். அப்படி பண்ணிக்கலாம். ம் அப்படி பண்ணிட்டு ஏன் நீங்க ஃபுல்லா பண்ணல, பயனாளிகள் எண்ணிக்கையை கூட்டலன்னு சொன்னா, ம் நிதிநிலை பிரச்சனை, கஜானா காலியா இருக்கு, திமுக எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டாங்க, ஊழல் இப்படின்னு சொல்லி ம் ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கையை தவிர, ம் இது இப்ப திமுக கவர்மெண்ட் வந்த போது ம் ஒரு தேனாரும் பாலாரும் ஓடிடல. ம் இங்க வந்து கொரோனாவினுடைய பெருந்தொற்று காரணமாக பொருளாதாரம் முடக்கப்பட்டு ம் ஒரு மோசமான சூழ்நிலையில தான் வராங்க. ம் வந்தாலும் அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? கடன் வாங்கினது திரும்ப ஒன்றிய அரசு அனுமதித்த அந்த ஜிடிபி ரேஷியோ படி தான் பார்க்கணுமே தவிர ம் நம்பரா பார்க்கறது தப்பு. தப்பு. அப்ப அந்த அளவுகோல் படி பார்த்தா அவங்க மேனேஜ் பண்ணி அதை நிறைவேற்றிருக்காங்க. ஓகே இவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. ஓகே இவங்கள்ட்ட வந்து கால்குலேட்டர் இல்லையான்னு தெரியல, கூட்டல் கழித்தல் தெரியலையான்னு தெரியல. அவங்க எந்த கணக்கும் போட்டு பார்க்காம வாய்க்கு வந்ததை வாக்குறுதியை அள்ளி விட்டு இப்ப மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டான். அதுதான் இந்த நிதிநிலை அறிக்கை. இக்கட்டான சூழ்நிலையை தாவேக அரசு எப்படி சமாளிக்கும்? விஜய் அவர்கள் எப்படி சமாளிப்பார்? அப்படி சமாளிக்கிற அளவுக்கு அனுபவமோ ஆற்றலோ இல்லை. ஆ இது எல்லாமே அதிகாரிகளை மையமாக வைத்து நடக்கின்ற ஆட்சி தான் இருக்கு. ஆ அதனால இதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை தள்ளி போடுவார்கள். ம் கண்டிப்பாக பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பார்கள். ம் இதுதான் வந்து நடக்கும். நடக்கும். இதன் மூலமாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுறோம் ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ம் எண்ணிக்கையை குறைச்சதுனால அது வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ம் இதை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. தெரியும். அப்படி செய்வதற்கான வாய்ப்பும் இல்லை. ஓகே. இப்போ தீர்வுன்னு அவங்க சொல்லியிருக்கிற தீர்வு லீக்கேஜை நிறுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. ம் அதை நான் முதல்ல விளக்கிட்டேன். ம் அந்த லீக்கேஜினுடைய அடிப்படை என்ன என்ன அடிப்படை என்ன சொல்லுங்க? அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆ. அதனால அதன் வழியா இவர்களுக்கு பணம் வரப்போறது ம் இல்லை. ரெண்டாவது, இந்த பணம் வந்து ஒன்றிய அரசு அனுமதித்த அந்த ஜிடிபி ரேஷியோல தான் இருக்கு. ம் இவங்களும் வாங்கினாங்கன்னா அந்த கடன் அந்த அளவுக்கு வாங்கி தான் இதை சமாளிக்க முடியும். ம் அந்த கடனை திருப்பி கட்ட வேண்டிய அளவுக்கான ஒரு பொருளாதாரம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப ஆ ஆமா. அதனால இப்ப விஜயை பொறுத்தவரை இப்ப என்ன செய்ய ஒரு மதில் மேல் பூனையாக இருக்கிறார். ஓகே. எப்படி வாக்குறுதியை நிறைவேற்ற ஒரு அப்படின்ற குழப்பத்துல இருக்கிறார். ஒரு ரொம்ப பெரிய சிக்கலா தான் மாட்டிக்கிட்டார். ஆமா, மாட்டிக்கிட்டாரு. அதனால வந்து அதை அவர் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நிறைவேற்றினாலும் பயனாளிகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைச்சி தான் கொடுப்பாங்க. திமுக மக்களை ஏமாத்திட்டாங்களா, பொய் சொல்லிட்டாங்களா, இப்ப விஜய் அம்பலப்படுத்திட்டாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ பாரு, ஸ்டாலின் நம்மளை இவ்வளோ நாளாக ஏமாத்திருக்காரு, 13 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி தானே சார். ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஒரு பாமரனுக்கு அதானே தோணும். இப்போ மக்கள் மத்தியில் விஜய் இன்னும் ஸ்ட்ராங்காக தானே போயிருப்பாரு. அது வந்து தாவேகாவினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்க. பொய் செய்திகளை பரப்புறது, ஓகே, அதை ரீல்ஸ் போட்டு பரப்புவது, வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக விளம்பரப்படுத்துவது, இது அவங்களுடைய பலம். இப்போ அவங்க பொய் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம பொய் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அவங்க பொய் சொல்ற மாதிரி திமுகவும் பொய் சொல்லலாம்ல, அப்படி சொல்ல முடியாது. நீங்க பாமர மக்கள்கிட்ட அப்படி எடுத்துட்டு போனாங்கன்னா நம்மை போன்றவர்கள் இதை எடுத்து விளக்கணும். இந்த 13 லட்சம் கோடி வந்து ஏன் நம்பரா பார்க்கக்கூடாது, ஏன் பெர்சன்டேஜா பார்க்கணும், பொதுத்துறையின் கடன் என்பது இந்த 5 ஆண்டுகளில் வந்ததல்ல, அது ஒரு 30-40 ஆண்டுகளாக சேர்ந்த கடன் அப்படின்றதெல்லாம் நம்ம தான் விளக்கணுமே தவிர இதுக்கு வேற எந்த குறுக்கு வழியும் இல்லை. கண்டிப்பாக தாவேகா நீங்கள் சொன்னது போல சாதாரண மக்கள்கிட்ட
இப்படிதான் இந்த விஷயத்தை விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம இதை விளக்கி தான் அவங்கள்ட்ட போராடி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிதான் இருக்கு. சொல்லிதான் விளக்க வேண்டியிருக்கே தவிர இதுக்கு வேற எந்த வழியும் இல்லை.